எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னையில் இருந்து, அதாவது சென்னை அடுத்துன்னு சொல்லலாம், சென்னை அடுத்து பாண்டிச்சேரி போகக்கூடிய வழியில், அதாவது ஈசிஆரில் கிழக்கு கடற்கரை சாலை அதில் உத்தண்டி டோல்கேட்டுக்கு முன்னாடி இப்போ நம்ம சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா, பீச்சுக்கு இங்கேருந்து சென்னையிலேருந்து போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பீச் வரும். பீச் சைடு தான் நான் சொல்கிறேன், சி சைடு ப்ராப்பர்ட்டி. ஒரு 2 கிரவுண்டு இடம் சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. மிகவும் அருமையான இடம். கரெக்டாக சீலேருந்து பார்த்திங்கன்னா பீச்சிலேருந்து ஒரு 300 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். பக்கா சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் 40 அடி. 40 அடி ரோட்டில் தான் இந்த இடம் இருக்குது. இடத்தோட ஃப்ரண்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 80 அடி. இடத்தோட லேண்டு சைஸு, லேண்டோட டைமென்ஷன், நீள அகலம் பார்த்தீங்கன்னா 80க்கு 60ங்க. அப்போ இடத்தோட அளவு முன்னே நான் சொன்ன மாதிரி 4800 சதுரடிங்க. இந்த 4800 சதுரடியில் இந்த இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 to 1200 சதுரடியில் ஒரு வீடு இருக்குது. இந்த இடத்த வாங்குறவங்க அந்த வீட்டை டெமாலிஷ் பண்ணி தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி வீடு கட்ட முடியும். ஏன்னா இது நல்ல அருமையான ஃப்ரண்டேஜ் உள்ள இடங்க. 80 அடி ஃப்ரண்டேஜில் உள்ள லென்த் 60 அடி இருக்குது. நல்ல அருமையாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்விம்மிங் பூலோடவே வீடு கட்டலாம். அந்த மாதிரியான நல்ல ஒரு அருமையான இடம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்குது. இந்த இடத்தோட ஃபேஸிங் பார்த்திங்கன்னா தெற்கு ஃபேஸிங், சவுத் ஃபேஸிங். அது இந்த இடத்தோட ப்ரைஸ் விலைங்கிறது ஓனர் சொன்ன ரேட் பார்த்திங்கன்னா பெர் கிரவுண்டோட ரேட்டு 2400 சதுரடியோட ரேட்டு 3 கோடி ரூபா. 2 கிரவுண்டோட ரேட்டு 4800 சதுரடியோட ரேட்டு 6 கோடி ரூபா சொல்கிறாரு. ஏற்கனவே கிரவுண்ட் ரேட்டு 2 கோடியே 75 லட்ச ரூபா, அதாவது 2.25 கோடிக்கெலாம் கேட்டு போயிருக்காங்க. அவர் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் என்னன்ட்டார்னா, இடம் பார்த்துட்டு பிடிச்சிருக்குது அப்படின்னா அவங்க ரேட்டு 2.25க்கு மேலே வந்தால் தான் என்னால் கொடுக்க முடியும்ப்பா. அதனால் ரேட்டு ரொம்ப கம்மியாக கேட்டாங்கன்னா என்னால் கொடுக்க முடியாது, அவங்களே அலையிறது வேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது மக்களே, நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கக்கூடிய இடமாக தான் இருக்குது. ஏன்னா 40 அடி ரோடுனாவே உங்களுக்கு நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும். அதில் 80க்கு 60னா இன்னும் நல்லா இருக்கும். நல்ல அருமையான இடம் தான். ரேட்டு அவர் சொல்கிற மாதிரி, ஏன்னா விஜிபி லேஅவுட் அப்படின்னாவே உத்தண்டியில் நல்லா விஐபி ஏரியா மாதிரி இருக்கும். உள்ள எல்லாமே முக்கியமான ஆட்கள் தான் உள்ளே இருக்காங்க. நானும் போயிருக்கேன், முன்னாடி போயிருக்கேன். நான் இந்த இடத்த போய் பார்த்துருக்கேன். அதனால் நல்ல அருமையான ஏரியா, காமன் குவைட்டாக செக்யூரிட்டியாக இருக்கும். எந்த நேரம் போலீஸ் ரவுண்டில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஏரியா தான் இது. இந்த பதிவு உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்மளுடைய சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், பாருங்கள். டீட்டெயில்ஸ் பார்த்துட்டும் உங்களுக்கு கால் பண்ணணும், உங்களுக்கு இந்த இடத்த பற்றி பேசணுன்னா எங்களுடைய நம்பருக்கு டைரெக்டாக கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு இடம் பார்க்கணும்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம், இல்லைன்னா எங்கள் ஸ்டாஃப் அனுப்பிச்சி வரோம். நீங்கள் இடத்த போய் பாருங்கள். நிஜமாகவே நான் சொல்கிறேங்க, ரொம்ப ரொம்ப அருமையான இடம், நல்ல இடம். சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்த பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ரேட்டு அந்த 3 கோடியிலேருந்து கண்டிப்பாக நெகோசியேட் பண்ணுவார். நிச்சயமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இடத்த பாருங்கள் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு ஓகேவா பட்டுச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஃபர்தராக ஓனர்கிட்ட பேசிவிட்டு நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். இந்த இடம் திரும்பவும் நான் சொல்கிறேன், சிஎம்டிஏ அப்ரூவ்டு உள்ள இடம் தான். ஏன்னா சில பேர் பீச்சில் இருந்து 300 மீட்டர் இருக்குதே, அப்ரூவ்டு கொடுப்பாங்களான்னு சில பேர் யோசிப்பாங்க. இது அப்ரூவ்டு லேஅவுட்டு தான். சரிங்களா? விஜிபி போட்ட லேஅவுட்டு தான். விஜிபி ஃபஸ்ட்டு மெயின் ரோட்லேயே இருக்குது, 40 அடி ரோட்டில். அதனால் சிஎம்டி அப்ரூவ் உள்ள பிளாட்டு தாங்க. லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் இந்த இடம் டைரெக்டாக ஓனர்கிட்ட தான் இருக்குது. அக்ரிமெண்ட் ஹோல்டர்ட்டையோ பவர் ஹோல்டர்ட்டையோ கிடையாதுங்க. அக்ரிமெண்ட் ஹோல்டர்ட்டையோ பவர் ஹோல்டர்ட்டையோ இருக்கக்கூடிய இடத்த நம்ம பதிவில் போடுறதில்ல. அதனால் டைரெக்டாக ஓனர்கிட்ட தாங்க இருக்குது. தாராளமாக ரேட்டு பேசலாம்.
ஆனால் 2.25 ரூபாய்க்கு மேலே தான் பேச முடியும். ஆனால் 3 கோடியிலிருந்து நம்ம ரேட்டை குறைச்சி பேசுகிறாங்க. இது வந்து இடத்தின் உரிமையாளர் வந்து என்கிட்ட சொன்னது தான். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.